ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செம்பா புட்டு. இங்கே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ராகி புட்டோட பேக்கெட்டு மாவு. அப்புறம் சுடு தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். செய்யலாம் எப்படி கலக்கிறதுன்னுட்டு. உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாதி பாக்கெட் போட்டிருக்கேன். சுடும் கரண்டி வச்சு லைட்டாக கிண்டிக்கிறேன். இதை நல்லா இப்படி நம்ம கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி உப்பு போட்டு நல்லா கலந்துட்டோம். இது கலந்துருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அப்போ அது கரெக்டாக வந்துடும். உதிரி உதிரியாக ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைக்கணும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செஞ்சால். வாங்க, முதல்ல கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு இந்த கீழே வந்துட்டு நல்லா சமமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புட்டு மாவை போடுவோம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் இந்த புட்டு மாவை போடுவோம். போட்டாச்சு. மேலே இப்போ இன்னும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம். தேங்காவை போட்டுட்டு நம்ம இதை சைடில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், இந்த குக்கரில் வந்து ஒரு அரை குக்கர் தண்ணி எடுத்துன்னுக்கிறேன். இந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த குக்கரை இப்படி மூடிடலாம். மூடிட்டு நம்ம இதுக்கு ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்துட்டு மூடியாச்சு. அப்புறம் இது அடியில் ஒரு பைப் மாதிரி இருக்குது. அதை எடுத்து இந்த விசிலுக்குள்ளே இப்படி வச்சிடணும். கரெக்டாக வச்சுட்டா அது பாட்டுக்கு வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸு அழகாக புட்டு ரெடி ஆகிடும். வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இருங்க, வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. பாருங்கள், அழகாக வந்துருச்சுல்ல. இதுதான் சம்பா புட்டு.